ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் மேப் ரீடிங். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் மேப் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயர்லி ஒரு 3 to 4 கொஸ்டின் இங்கேருந்து கேட்க தான் செய்கிறாங்க. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியமான சீஸ், முக்கியமான ஓஷன்ஸு, கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது, ஒரு கிளைமேட் பேக்ட் வந்து போய்க்கிருக்கு, நேஷனல் பார்க்ஸு இல்லை சிட்டிஸ் இதை பேஸ் பண்ணி கேள்விகள் எல்லா வருஷமும் கேட்க தான் செய்கிறாங்க. பட் ஒரு 1 year கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது எல்லா பிளேஸும் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் அது கஷ்டமான விஷயம் தான். பட் யூபிஎஸ்சி எங்கே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இது வரைக்கும் நான் ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணிட்டு போனால் எக்ஸாம் ஹாலில் ஹெல்மெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். ஓகேவா? ஸோ யூபிஎஸ்சி ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம மேப் ரீடிங் வந்து பார்க்கலாம். அப்கமிங் வீடியோஸில் இன்னும் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் வந்து வேர்ல்டு மேப் ஃபுல்லாகவே படித்து வச்சிருந்தாலும் அங்கே எக்ஸாம் ஹாலில் குழப்பம் தான் வந்து செய்யும். முக்கியமாக எங்கெல்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக எப்படி வந்து கேட்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி மேப் ரீடிங் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இதில் முக்கியமான விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஷனில் யூபிஎஸ்சி மட்டும் இல்லை, இந்த சிடிஎஸ், என்டி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் பேப்பர்ஸும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு போங்க. இங்கேருந்து அதிகமான மேப் ரீடிங் யூபிஎஸ்சி கேட்க தான் செய்கிறாங்க. ஓகே ரைட். இப்போது நம்ம இங்கே பார்க்க போகிறது இந்த ஏஷியா, யூரோப் இதை பேஸ் பண்ணி சில சீஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை ஏகப்பட்ட சீஸ் வந்திருக்கு. காஸ்பியன் சி, பிளாக் சி, பால்டிக் சி, நார்த் சி, நிறைய சீஸ் வந்திருக்கு. எல்லா சீஸுமே அங்கே சுற்றி இருக்க பார்டரிங் கண்ட்ரீஸை ஒன்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க. இப்போ ஏஷியா பார்க்கும்போது இப்போ நாங்கள் வந்து பார்க்குறோம். இந்த வெஸ்ட் ஏஷியா பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷமும் கேள்வி கேட்க தான் செய்கிறாங்க. ஒன்று சீஸ் பார்டர் பண்ணி கேட்பாங்க, இல்லைனா அங்கே ஏதோ சிட்டி வந்து ஃபேமஸாக வந்து போயிருக்கும் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அங்கே இருக்க ப்ராப்ளம் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கிறதுனால அந்த சிரியா, லெபனான், இஸ்ரேல், ஜெருசலம் பேஸ் பண்ணி கேள்விகள் வரதான் செய்யும். ஸோ இந்த ஏரியாவில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு போங்க. இங்கே இருக்க லேக்ஸு, சீஸு, பார்டரிங் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்துட்டு போனால் மேபி 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம். நம்ம கவர் பண்ண போகிறது பாருங்கள், இங்கே இருக்க அரல் சி, அப்புறம் காஸ்பியன் சி, பிளாக் சி, இந்த ஆர்டர் வந்து போக போகிறோம். இங்கே நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு பார்டரிங் கண்ட்ரிஸ் மட்டும் பார்க்காம ஒரு சில விஷயங்கள் யூபிஎஸ்சி வேறு மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இல்லை ஃபஸ்ட் திங் வந்து பாருங்கள், நம்ம போகிறது ஈஸ்ட் டு வெஸ்ட் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஓகே, ஸோ அரல் சி, காஸ்பியன், பிளாக் சி தான் போய்கிட்டு இருக்கோம். எக்ஸாம் என்ன கேட்பாங்க, சம்டைம் பிளாக் சி, காஸ்பியன் சி, அரல் சி இந்த மாதிரி கொடுத்தது இதை வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் ஆர்டர் பண்ணுங்கள், இல்லை வெஸ்ட் டு ஈஸ்ட் அந்த மாதிரி கேள்விகள் சான்ஸ் இருக்குது, கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் பேப்பர் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிக்குவோங்க, கேட்க தான் வந்து செய்கிறாங்க. அப்போ நீங்கள் படிக்கும்போது ஒரு சிட்டிஸோ சீஸோ படிக்கிறீங்கன்னா எந்த ஆர்டரில் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. இப்போ இந்தியா மேப் படிக்கும்போது ஹிமாலயஸ் படிக்கும்போது என்ன பண்ணணும், நீங்கள் ஹிமாலயஸ் வந்து படிப்பீங்க, இந்த ஆர்டரில் எந்த ஆர்டர் நீங்கள் வந்து படிக்கிறீங்க, டாப் டு பாட்டமா இல்லை பாட்டம் டு டாப்ன்றதை கிளியராக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ரைட். சரி, பார்த்துலாம். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ண போகிறது அரல்சி. ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும், அதை பார்த்துக்குவாங்க. அரல்சி பொறுத்த வரைக்கும் இது லேண்ட் லாக்டு. ஓகே, இந்த ஒரு கான்டினென்ட்லையும் எந்தெந்த விஷயம் லேண்ட் லாக் இருக்கோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது 2 கண்ட்ரி மட்டும் தான் பார்டர் ஆகுது. ஒன்று வந்து உஸ்பெகிஸ்தான், இன்னொன்று கஜகஸ்தான். ஸோ யூகே. ரைட். ஸோ அரல்சி பொறுத்த வரைக்கும் யூகே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று உஸ்பெகிஸ்தான், இன்னொன்று கஜகஸ்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணும்போது காஸ்பியன் சி. இந்த காஸ்பியன் சியும் பிளாக் சியும் பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் இங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்பியன் சி இதுவும் லேண்ட் லாக்டு ஒரு விஷயந்தான். இங்கே 5 கண்ட்ரிஸ் இங்கே வந்து பார்டர் ஆகுது. ஓகேவா? இந்த 5 கண்ட்ரிஸ் எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம், பட் இங்கே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இங்கே மொத்தம் 5 கண்ட்ரிஸு KIRAT இதை வந்து பார்த்துக்குவாங்க. ஓகேவா? இந்த பேர் என்ன ஞாபகம் எடுத்து பாருங்கள். இப்போ இங்கே வி போட்டு அப்படின்னா விராட் அந்த மாதிரி வந்து வரும். ஓகேவா? இங்கே காஸ்பியன் சி வந்து உண்டு. ஸோ காஸ்பியன் கேல் ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ கேப்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப்டன் விராட் அந்த மாதிரி போட்டுட்டா இந்த விக்கு பதிலாக கே வந்து போட்டுக்குவோங்க. ஸோ கோலிக்கு கே வந்து வரும், விராட் கோலிக்கு. ஸோ கேப்டன் கோலி ஞாபகம் வச்சுக்கோங்க, KIRAT. ஸோ கஜகஸ்தான், ஈரான், ரஷ்யா, அசர்பைஜான், டர்க்மெனிஸ்தான். இது பார்டரிங். புரியுதா? காஸ்பியன் சியில் மொத்தம் 5 கண்ட்ரி வந்து பார்டர் ஆகுது. அது கேப்டன் விராட் கோலி ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராட்டு. ஸோ கஜகஸ்தான், ஈரான், ரஷ்யா, அசர்பைஜான், டர்க்மெனிஸ்தான். முடிச்சு போச்சா? பட் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது யூபிஎஸ்சி ஒரு 5 years பேக் கேட்ட ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பட் இப்போ எந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நார்த்தில் யார் வந்து பார்டர் பண்ணியிருக்காங்க, சவுத் யார் வந்து பார்டர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் படிக்கும்போது ஷார்ட்கட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு மேப்பை கண்ணில் வந்து பாருங்கள். நீங்கள் மேப் பார்த்து படிக்கும்போது மட்டும்தான் அங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போது காஸ்பியன் சி நார்த்தில் ரஷ்யா இருக்குது அண்ட் கஜகஸ்தான் இருக்குது, சவுத்தில் டர்க்மெனிஸ்தான் இருக்குது, இன்னொன்று ஈரான் இருக்குது, நெக்ஸ்ட்டு வெஸ்ட்டில் அசர்பைஜான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீஸ் பார்க்கும்போதும் அதை நார்த்து வெஸ்ட் அப்படின்ற விஷயங்களை அங்கே ஷார்ட்கட்டில் நீங்கள் போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். பட் நீங்கள் மேப்பை விஷுவல் பண்ணி படிக்கும்போது நிச்சயமாக அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட முடியும். நீங்களே ஒரு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காஸ்பியன் சி வந்திருக்கு, இதோட சவுத் யாராக வந்திருக்கலான்றதை ஒரு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணி அதை வந்து ரிவைஸ் பண்ணிட்டா ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். யூபிஎஸ்சி அந்த மாதிரி தான் அதிகமான கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஷார்ட்கட் கிராட் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். கஜகஸ்தான், ஈரான், டர்க்மெனிஸ்தான், அசர்பைஜான், ரஷ்யா முடிச்சு போச்சு. பட் அந்த நார்த் சவுத்தை மட்டும் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்தது
பிளாக் சி நம்ம வந்து போகலாம். பிளாக் சி பொறுத்த வரைக்கும் செமி லேண்ட் லாக்டு. இங்கே மொத்தம் 6 கண்ட்ரிஸ் இருக்குது. இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஏஷியாவும் பார்டர் ஆகுது, யூரோப்பும் பார்டர் ஆகுது. இது யூபிஎஸ்சியில் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஒரு கண்ட்ரி வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது ஏஷியாவில் மட்டும் இருக்கா அந்த மாதிரி வந்து கேட்கலாம். இல்லை மிக்ஸாக இருக்கா அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளாக் சி பொறுத்த வரைக்கும் ஏஷியா ப்ளஸ் யூரோப். ஓகே, கண்ட்ரிஸ் வந்து பாருங்கள். நம்ம என்ன படிச்சிருக்கோம், பிளாக் சி வந்து பார்க்குறோம் இல்லை. ஸோ பிளாக் சியை பிளாக் போர்ட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் சியை பிளாக் போர்டு பார்த்துக்கோங்க. பிளாக் போர்டை நீங்கள் வந்து அழிக்க போகிறீங்க, ரைட். ஸோ ஜிடி ரப் அழிக்கிறீங்க, ரப் பண்ணுறீங்க. ஸோ ஷார்ட்கட் ஜிடி ரப் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிளாக் சி கொஸ்டின் வருதா, அந்த ரப் அப்படின்ற விஷயம் மைண்டில் வந்துடணும். அதாவது ஷார்ட்கட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கும் ஒரு மாதிரி வந்து கொடுப்பாங்க. இது பார்க்க மொக்கையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ஞாபகம் வந்துடும். அந்த பேப்பர் அப்ளை பண்ண போகிறோமா அது மட்டும் வந்து போதும். ஓகே, ட்ரிக்ஸ் பார்த்தாச்சு. ஜார்ஜியா, டர்க்கி, ரஷ்யா, ரொமானியா, உக்ரைன், பல்கேரியா, ரைட். இதில் இந்த 4 வந்து யூரோப்பில் இருக்குது, இந்த 3 வந்து ஏஷியாவில் வந்துருக்கு. அப்போது பிளாக் சி பொறுத்த வரைக்கும் ஏஷியா ப்ளஸ் யூரோப். ஓகேவா, இந்த பார்டரை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பிளாக் சி வந்திருக்கு. ஓகேவா, ஸோ பிளாக் சியோட ஈஸ்ட் பக்கம் வந்து பாருங்கள், ஜார்ஜியா இங்கே வந்து வரும் அண்ட் சவுத் டர்க்கி வந்து வருது. டர்க்கியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இருக்கும், யூரோப்பும் ஜாயின் ஆகிற மாதிரி வந்திருக்கும் இந்த ஏரியாவில், ப்ளஸ் உங்களுக்கு ஏஷியாவில் வந்து இப்போ நகை வருது. இது எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் மகப் பண்ணாமல் மேப் விஷுவல் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து புரியும். ஷார்ட்கட் ஈஸியாக படிச்சிடலாம், பட் அந்த ஒரு இடத்துலையுமே மேப்பில் எங்கே வந்து கேட்குறாங்க அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஸோ பிளாக் சி வந்திருக்கு, இங்கே பார்த்துட்டோம். ஸோ இங்கே வந்து ஜார்ஜியா இருக்குது, இங்கே டர்க்கி வந்திருக்கு. அடுத்த வருஷம் நம்ம என்ன பார்த்தோம், ரப் அப்புறம் மாதிரி பார்த்தோமா. ஸோ ரஷ்யா வந்து உண்டு. அடுத்தது உக்ரைன் இங்கே வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட் ரொமானியா, பல்கேரியா. ஓகேவா, அப்போது பிளாக் சி இருக்குது. பிளாக் சியோட நார்த் உக்ரைன் இருக்குது. இந்த உக்ரைன் ரஷ்யா ஒரு பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம உக்ரைன் பார்டரும் ரஷ்யா பார்டர் மட்டும் படிக்காமல் அந்த உக்ரைன் சுற்றி யாரெல்லாம் வந்திருக்காங்க அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். இப்போது உக்ரைன் படிக்கிற இதை மட்டும் படிக்காமல் நீங்கள் பிளாக் சியும் படிச்சிருக்கணும். பிளாக் சியோட நார்த்தில் உக்ரைன் வந்திருக்கு. ஓகே, உக்ரைனோட சவுத்தில் பிளாக் சி வந்துருக்கு. இந்த மாதிரி 2 ஆங்கிள் நீங்கள் வந்து படிக்கணும், ரைட்டா. பிளாக் சி படிக்கும் போது நார்த்தில் உக்ரைன் இருக்க எஸ் படிச்சாச்சு, அந்த பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. பட் கொஸ்டினில் 4 ஸ்டேட்மெண்ட் வரும்போது உக்ரைன் சவுத்தில் பிளாக் சி இருக்குது, அந்த பாயிண்ட்டும் பார்த்தா மட்டும்தான் எக்ஸாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரொமானியா அண்ட் பல்கேரியா. ஓகேவா, இது உங்களுக்கு பிளாக் சி கவராக விஷயங்கள். ஸோ ஜிடி ரப் அது மட்டும் இல்லை, நார்த் சவுத் அதையும் முழுசாக நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டர் வந்து பாருங்கள், அசோசிக், ஓகே, ஸ்டேட் ஆஃப் கட்ச், பிளாக் சி, பாஸ்பர் ஸ்டேட், சிஎஃப் மரமரா, ஏஜிஎன்சி, ரைட்டா. இப்போ எதே வருது உங்களுக்கு, அப்படியே உங்களுக்கு நார்த் டு சவுத் இந்த ஆர்டர் வந்து வருது. இல்லை சம்டைம் இதை ஈஸ்ட் வெஸ்ட்டும் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஓகேவா, அசோசி பொறுத்த வரைக்கும் ஒன்று உக்ரைன், இன்னொன்று ரஷ்யா. அரல்சி என்ன பார்த்தோம், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் அங்கே வந்து பார்த்துருப்போம். பட் அசோசி பொறுத்த வரைக்கும் உக்ரைன், ரஷ்யா இதை வந்து கவர் ஆகுது, ரைட்டா. இதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று அசோசி இருக்குது. அசோசியும் பிளாக் சியும் பிரிக்கிறது யார், ஸ்டேட் ஆஃப் கர்ச். இது யூபிஎஸ்சியில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அசோசி, பிளாக் சி இதை வந்து பிரிக்கிறது யாருன்னா ஸ்டேட் ஆஃப் கர்ச். அதுக்கப்புறம் பிளாக் சி பியில் இருக்குது, பாஸ்பர் ஸ்டேட் பியில் இருக்குது. அதுக்கப்புறம் சிஎஃப் மரமரா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பிளாக் சி இருக்குது, ரொம்ப கருப்பாக இருக்குது. ஓகேவா, இந்த பிளாக் சியில் நீங்கள் பொஸ்ஸுன்னு வந்து விழுறீங்க, விழும்போது மரமரான்னு சவுண்டு வந்து வருது, மரமரான்னு சவுண்டு வருது. சவுண்டு வந்த உடனே உங்களுக்கு வயசாகிட்டு ரொம்ப நீங்கள் என்ன பண்ணீங்க, அயனேஜிக்கு உள்ளே வந்து போயிட்டீங்க, அயனேன்சி. ஓகே, ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பட் இந்த ஆர்டரை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டரை பார்க்கும்போது ஈஸியாக வந்து நாங்கள் புரிஞ்சிடும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா. ஸோ அசோசி வந்து உண்டு, ஸ்டேட் ஆஃப் கட்ச், பிளாக் சி உள்ளே வந்தவுடனே பொஸ்ஸு உள்ளே வந்து விழுறீங்க, பாஸ்பர் ஸ்டேட்டு. இதில் விழுந்தவுடனே சவுண்டு கேட்குது, சிஎஃப் மரமரா. அந்த உள்ளே விழுந்ததுனால உங்களுக்கு வயசாகிடுச்சு, ஏஜிஎன்சி. ஸோ ஏஜ் ஆனவுடனே பழங்காலத்துக்கு வந்து போயிட்டீங்க, இங்கே ஐஎன்ஏஎன்சி. ஓகேவா, இந்த ஆர்டர் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமான ஸ்டேட் வந்திருக்கும், டண்டானால ஸ்டேட் அப்புறம் விஷயம் வந்து பின்னாக உண்டு. அதாவது பாஸ்பர் ஸ்டேட்டுக்கும் சிஎஃப் மரமராக்கும் உள்ளே வந்து பின்னாக இருக்கும். ஓகே, ஸோ அசவுஸ், ஸ்டேட் ஆஃப் கட்ச், பிளாக் சி, பாஸ்பரஸ், மரமரா, ஏஜென், ஐஎன்என்சி. ஓகேவா, ரைட். இல்லை அடுத்த ஆர்டர் பாருங்கள், மெடிட்டரேனியன் சி. இதுக்கு மொத்தம் 21 கண்ட்ரி இருக்குது. இதுக்கான பார்டரிங் நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம், அதை முழுசாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அரல் சி பார்த்துட்டோம், காஸ்பியன் சி பார்த்துட்டோம், அண்ட் பிளாக் சி பார்த்துருக்கோம், அசோசி பார்க்கப்பட்டிருக்கு. அடுத்து பாஸ்பர் ஸ்டேட்டு, சிஎஃப் மரமரா, ஏஜியன், ஐஎன்சி. ஓகே, இதில் அட்ரியாட்டிக் சி இந்த வருஷம் இங்கேருந்து கேள்விகள் மேபி வந்து ரைஸ் ஆகலாம், ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை அங்கே வந்து போயிட்டு இருந்தது. இதை பார்டர் பண்ணவங்க யார் அப்படின்னா மஸ்கி அப்புறம் மாதிரி வந்து வரும்.
ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா ஒரு முக்கியமான சீஸ் இருக்குது, காஸ்பியன் சி, பிளாக் சீலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இது உள்ளே இருக்க சில விஷயம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஜஸ்ட் மேப்பை ரிவைஸ் பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து விஷுவல் பண்ணுங்கள், ஈஸியாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். இதில் அட்ரியாட்டிக் சீயில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது இட்டாலி, இதான் வந்து பார்டராக வந்து இருக்கும். ஓகே, அடுத்தது ஸ்பெயின், இங்கே மொராக்கோ. ஸ்பெயின் மொராக்கோ வந்திருக்கும். அதாவது ஆஃப்ரிக்காவையும் யூரோப்பையும் பிரிக்கிற அந்த ஸ்ட்ரெயிட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரல்டர். ஓகே, ஆஃப்ரிக்கா யூரோப் பிரிக்கிறது ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரல்டர். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரல்டர் யூகே கண்ட்ரோலில் வந்து இருக்குது. பட் இங்கே முக்கியமான விஷயம், ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி மொராக்கோ. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெடிட்டரேனியன் சி பார்டரிங்லையும் மொராக்கோ வந்து வரப்போகுது. அண்ட் ஸ்பெயினும் ஆஃப்ரிக்கா பிரிக்கிறதுல முக்கியமான பங்கும் மொராக்கோ அங்கே வந்து பிளாக் இருக்கும். எந்த கண்ட்ரி வருது அதான் நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தான் முக்கியமாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். அண்ட் அப்கமிங் வீடியோஸ் நம்ம என்ன பார்ப்போம்னா, இந்த நார்த் சி, பால்டிக் சி மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துலாம். இப்போது இந்த மெடிட்டரேனியன் சீல வந்து 21 கண்ட்ரி வந்து பார்டர் ஆகுது, அதையும் ஃபுல்லாக வந்து பார்த்துருங்க. அப்போ இந்த வீடியோ நம்ம காஸ்பியன் சி, பிளாக் சி அண்ட் சில ஏஜியன் சி, அயன் சி, மெடிட்டரேனியன் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துட்டோம். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் நார்த் சி, இந்த பால்டிக் சி மேலே என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துலாம். இந்த மாதிரி நிறைய சீஸ் நீங்கள் கவர் பண்ணும்போது ஏதோ 1-2 வந்தால் கூட போதுமானதாக வந்திருக்கும். ப்ரிலிம்ஸில் ஒரு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம படிக்கிறது எல்லாமே வந்துருமான்னு கேட்டால் அப்படி சொல்லவே முடியாது. பட் ஃப்ளூக்கில் வர சான்ஸ் வந்திருக்கலாம். எல்லா சீஸும் வந்து பார்த்துருப்போங்க. அந்த ஏஷியாவில் இந்த சவுத் ஈஸ்ட், அப்புறம் ஈஸ்ட் ஜப்பான் சி, இது மாதிரி கேள்வி கேட்பாங்க, அதே ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துலாம். இப்போது மெடிட்டரேனியன் சீல இருக்க 21 கண்ட்ரிஸுமே யார் இருக்காங்க, என்ன பார்டரிங், அதை நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே ரைட் பார்த்துடலாம். மெடிட்டரேனியன் சி மொத்தமாக 21 கண்ட்ரிஸ் இதை வந்து பார்டர் பண்ணது. 21 அப்புறம் மாதிரி யோசிக்காதீங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்ஸை நீங்கள் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமில் ஈஸியாக போட்டுற முடியும். கேள்விகள் எந்த மாதிரி வரலாம், எக்ஸாம்பிள் மெடிட்டரேனியன் சி அந்த மாதிரி கொடுத்துட்டு ABCD 4 கண்ட்ரி வந்து கொடுப்பாங்க. எந்த கண்ட்ரி பார்டர் ஆகலை அந்த மாதிரி கேள்விகள் வந்து இப்போ கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஆப்ஷன் ஏல ஒரு 3 கண்ட்ரி கொடுத்துருவாங்க, ஆப்ஷன் பியில் ஒரு 4 கண்ட்ரி கொடுத்துருவாங்க, ஆப்ஷன் சியில் ஒரு 5 கண்ட்ரி இந்த மாதிரி கொடுத்துட்டு இல்லை எந்த கண்ட்ரிஸ்லாம் பார்டர் பண்ணுது அந்த மாதிரி கேட்பாங்க. எல்லா சீஸ்க்குமே நம்ம இந்த மாதிரி ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ எக்ஸாமில் இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது ஜஸ்ட் நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்க்கான ஸ்டோரியை ஒரு 10 செகண்ட் ரீவைண்ட் பண்ணாலே ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இதுக்கு வர ஞாபகம் வச்சுக்கணுமான்னு தோணும். பட் 4 டைம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக எக்ஸாம் பேப்பரில் சூப்பராக கிளிக் ஆகும். ரைட், ஓகே பார்த்துலாம். மெடிட்டரேனியன் சீயை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 21 கண்ட்ரி வந்து பின்னாக வருது. நம்ம அப்படியே காமனாக பார்க்குறத விட கான்டினென்ட் பேஸ் பண்ணி இங்கே வந்து பிறகு நீங்கள் பார்க்கணும், லிங்க் பண்ணி பார்த்தாகணும். ஏன் அப்படின்னா இந்த சீயை பொறுத்த வரைக்கும் ஆஃப்ரிக்கா, ஏஷியா, யூரோப் 3 கான்டினென்ட்டும் வரதுனால எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப்ரிக்காவில் எதெல்லாம் வந்து பார்டர் ஆகுது கேட்கலாம், ஏஷியா யாரெல்லாம் பார்டர் ஆகுது அந்த மாதிரி கேட்கலாம், இல்லை மொத்தமாக யாரெல்லாம் பார்டர் ஆகுற அந்த மாதிரி கேள்வியும் இங்கே வந்து பின்னாக வரும். ஓகே சரி பார்த்துருவோம். ரைட்டுங்க, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஷார்ட்கட்டுக்கான முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் நம்ம வந்து பார்க்கணும். நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஷார்ட்கட்காக மட்டும்தான், யாரையும் வந்து பின்னாக தனிப்பட்டு சொல்கிறதே கிடையாது. ரைட், நம்ம ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு கேர்ள் வந்து பின்னாக இருக்காங்க, இல்லை ஒரு பாய் வந்து பின்னாக இருக்காங்க. ஓகேவா? MGM கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சென்னையில் இருக்க ஒரு தீம் பார்க் நீங்கள் வந்து பின்னாக கேள்விப்பட்டிருக்கலாம். ரைட்டு, அந்த MGM வந்து பின்னாக போகணும். MGM போகிறதுக்கு நான் இன்னும் வந்து பின்னாக்கா எக்ஸ்ட்ரா மேக்கப் பண்ணிட்டு போகணும் அப்புறம் மாதிரி அவங்க வந்து ஆசைப்பட்றாங்க. இதான் வந்து பின்னாக்கா கீ பாயிண்ட்டு. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஃபுல் ஷார்ட்கட்டுமே இங்கே வந்து பார்க்க போகிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த எல்லா கண்ட்ரியுமே ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிடுங்க, நம்ம மேப்லேயும் வந்து பார்க்கலாம். ஓகே ரைட், சரி இப்போ இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா ரெட் கலரில், அந்த பாயிண்ட் மட்டும் தெளிவாக வந்து பின்னாக்கா பாருங்கள் என்ன புரியுது. METAL இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, மெட்டல் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக தோணுது. இது ஒரு பக்கம் வந்து பின்னாக இருக்கட்டும். ஓகே, இங்கே பாருங்கள் STLIC ஷார்ட் டேர்ம் LIC அப்புறம் மாதிரி வந்து பின்னாக உண்டு. ரைட், இப்போது நான் என்ன வந்து ஷார்ட்கட் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா மேக்கப் பண்ண ஆசைப்பட்றாங்க. ஓகேவா? ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்புறமா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு மெட்டல் அவங்களுக்கு தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? மெட்டல் தேவைப்படுது. ஸோ METAL. ஸோ M ஃபார் மொராக்கோ, E ஃபார் ஈஜிப்ட், T ஃபார் டுனிஷியா, அல்ஜீரியா, லிபியா. இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டாக அப்புறம் மாதிரி யோசிக்காதீங்க, நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக வந்து இப்போ நகை புரியும். ரைட், ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் டெசர்ட் அதிகமாக வந்து இருக்கும், அங்கே காப்பர்லாம் அதிகமாக வந்து பிளாக் கிடைக்கும். அப்போ காப்பர் மெட்டல்லாம் அங்கே அதிகமாக வந்து கிடைக்கிது. அப்போ ஆஃப்ரிக்காவில் மெட்டல் அது வந்து இப்போ நகை வந்துடணும். ஓகே, இப்போது இந்த கண்ட்ரிஸை நம்ம வந்து இப்போ நகை பார்த்துடலாம். ஸோ ஆஃப்ரிக்கா இங்கே வந்து பாருங்கள், ஸோ மெடிட்டரேனியன் சி இங்கே வந்து இப்போ நகை உண்டு இல்லையா? நம்ம என்ன பார்த்தோம்,
மெட்டல் அப்புறம் மாதிரி பார்த்தோமா பாருங்கள், மொராக்கோ, இஜிப்ட், ரைட், டுனிஷியா, அல்ஜீரியா, லிபியா, இதான் வந்து பின்னாக்கா மெட்டல். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மேல் கண்ட்ரிஸ் அப்புறம் மாதிரி படிப்பாங்க, MALE இந்த மாதிரி வந்து பின்னாக்கா படிப்பாங்க. பட் நம்ம ஷார்ட்கட் ஃபுல்லாக பார்க்கறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், மெட்டல் அப்புறம் மாதிரி இங்கே வந்து பின்னாக்கா பார்த்தாச்சு. ஓகேவா, இதான் உங்களுக்கு ஆஃப்ரிக்காவில் கவர் ஆகிற கண்ட்ரிஸ். ரைட்டு, அந்த மெட்டல் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சர்ஜரி வந்து பின்னாக்கா பண்ணுறாங்க. என்ன சர்ஜரி, ப்ளஸ் சர்ஜரி வந்து பின்னாக்கா பண்ணுறாங்க. சர்ஜரி பண்ணும்போது அதிகமான காசு வந்து பின்னாக்கா வேணும். அப்போ அந்த காசுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா எல்ஐசி பாலிசி வந்து பின்னாக்கா போடுறாங்க. டக்குன்னு அவங்க வந்து பின்னாக்கா போகணும். ஷார்ட் டேர்மாக ஒரு எல்ஐசி பாலிசி வந்து பின்னாக்கா போடுறாங்க. ஷார்ட் எஸ் ஃபார் சிரியா, டேர்ம் ஃபார் டர்க்கி, LIC லெபனான், இஸ்ரேல், சைப்ரஸ். ஓகே, மெட்டல் ஷார்ட் டேர்மாக எல்ஐசி வந்து பின்னாக்கா போட்டாச்சு. ரைட், எக்ஸாமில் கேள்வி வந்து பின்னாக்கா கேட்குறாங்கப்பா. டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும், மெட்டல் ST LIC ஞாபகம் வந்துடுச்சா? ஓகே, அதை வைக்கும் போதே ஒரு 4 டைம் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பின்னாக்கா கிடச்சிரும். முடிஞ்சு போச்சா? இப்போ ஏஷியா மேப் பார்த்துருவோம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், நம்ம என்ன பார்த்தோம், ஷார்ட் டேர்ம் LICன்னு பார்த்தோமா? ஓகே, சிரியா, ஓகே, ஷார்ட்டு டர்க்கி, டேர்மு LIC லெபனான், LI இஸ்ரேல், C சைப்ரஸ். இவங்க எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டன்சி வந்து பின்னாக்கா பார்டர் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சுதா? ஷார்ட் டேர்ம் LIC அப்படின்னு நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஏஷியா ஓவர், ஆஃப்ரிக்கா ஓவர். யூரோப்பில் நிறைய பேர் இருக்காங்க, அதை வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ எதுக்கு அவங்க ஃபேஷியல் பண்ணுறாங்க, ஃபேஸுக்கு தான் அவங்க வந்து பின்னாக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, நீங்கள் வந்து பாருங்கள், FACISM ஃபேஸிசம் அப்புறம் மாதிரி வருதா? ஸோ மெட்டலு ஷார்ட் டேர்ம் LIC ஃபேஸ்க்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரான்ஸு, அல்பேனியா, குரேஷியா, இட்டாலி, ஸ்பெயின், மொனாக்கோ, இது வந்து பின்னாக்கா ஃபஸ்ட்டு ஃபேஷியல். ஓகே, சரிப்பா. ஃபேஷியல் பண்ணி முடித்த உடனே ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே புசு புஸ்ன்னு வந்து பின்னாக இருக்கும். பார்க்க அழகாக வந்து பின்னாக தெரியும். புஷ்ஷுன்னு இருக்குதா? ஸோ பொஸ்னியா என்ன பண்ணுறாங்க, ஸ்லோவாக நடந்து போகிறாங்க. வேகமாக நடந்து போனால் மேக்கப் கலைஞ்சிரும். நடந்து போகிறாங்க. ஸ்லோவேனியா எங்கே போகிறாங்க, MGMக்கு வந்து பின்னாக போகிறாங்க. ஸோ MGM இதான் வந்து பின்னாக ஷார்ட்கட். முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போது இது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி மேபி வந்து பின்னாக ஃபீல் ஆகலாம். இதை நீங்கள் வந்து ஒரு 4 டைம் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மெட்டல், ஷார்ட் டேர்ம் LIC, ஃபேஸிசம், ஸ்லோவாக நடந்து போகிறாங்க, MG போகிறாங்க, ஈஸியாக மைண்டில் வந்து பின்னாக வந்துடும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு யூரோப்பில் பாஸ் ஆகிற கண்ட்ரிஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், ஃப்ரான்ஸு, இட்டாலி, இந்த பக்கம் நீங்கள் அப்படியே வந்து பின்னாக்கா பார்க்கலாம், கிரீஸு, அல்பேனியா, ஸ்லோவேனியா எல்லாமே இங்கே வந்து பின்னாக வந்துடும். ஓகேவா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐலண்ட் சி வந்து பின்னாக வரும், அட்லாண்டிக் சி வந்து பின்னாக வரும். இது எல்லாமே தனியாக நம்ம வந்து பின்னாக பார்க்கலாம். ஓகே, ஸோ பிளாக் சி பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான். கிளியர், ரைட்? அப்போ கேள்விகள் எப்படி வரலாம் அப்படின்னா, ஒன்று ஆஃப்ரிக்காவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 கண்ட்ரி வந்து பின்னாக்கா ஷேர் ஆகுது. ஏஷியாவில் 5 வந்து பின்னாக்கா ஷேர் ஆகுது. மற்ற எல்லாமே உங்களுக்கு ஆஃப்ரிக்காவில் வந்து யூரோப்பில் வந்து பின்னாக்கா ஷேர் ஆகுது. ஓகேயா, ஸோ யூரோப்பில் மொத்தமாக 11, ஆஃப்ரிக்கா ஏஷியா பார்த்தீங்க அப்படின்னா 10, மொத்தமாக 21 கண்ட்ரி வந்து பின்னாக்கா பார்டர் ஆகுது. ஓகேவா, திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், யாரெல்லாம் ஏஷியா, யாரெல்லாம் ஆஃப்ரிக்கா, யாரெல்லாம் யூரோப், அதை வந்து பின்னாக்கா பார்த்து வச்சுக்கோங்க. மேபி இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து ரெட் சீயும் கொடுப்பாங்க, இந்த சீயும் கொடுத்துட்டு எது ரெண்டும் காமனாக வருது, அந்த மாதிரி கேள்வி வந்து பின்னாக்கா வரலாம். நம்ம அப்கமிங்கில் பிளாக் சி என்ன வரும், ரெட் சி என்ன வரும், அதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக்ஸும் அதில் வந்து பின்னாக்கா பார்க்கலாம். டக்குன்னு வந்து பின்னாக்கா முடியுங்க. இப்போ ரெட் சீலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரெட் சி இங்கே வந்து பின்னாக்கா பாருங்கள், ஆஃப்ரிக்காவுக்கு சைடில் வந்து பின்னாக இருக்கா, இதான் வந்து பின்னாக ட்ரிக்ஸே. சைடை வச்சு தான் மொத்தமாக நம்ம வந்து பின்னாக மேக் பண்ணிவிடுவோம். ஸோ இதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து பின்னாக வரும். உங்களுக்கு எந்தெந்த ட்ரிக்ஸ் வந்து பின்னாக வேணும், மேப் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம மக்கப் பண்ணிட்டுலாம் வந்து போக முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிட்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 கேள்விகள் ஈஸியாக வந்து பின்னாக போட முடியும். யூபிஎஸ்சியில் ப்ரீவியஸில் கேட்ட கேள்விகளை ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஓகே, நன்றி, வணக்கம்.